Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Mayun. Happy birthday to you. மயனுக்கு நீ ஹாப்பி பர்த்டேவா? 5 minutes எந்திரி. கழுகு ஜடாயு கூப்பிடும். Hi guys, welcome to Mr. Mayan Vlogs. டுடே நம்ம மயனோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம மயனோட பர்த்டேவை எப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோன்னு பார்க்கலாம் வாங்க. மார்னிங் நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ஜடாயு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜடாயுக்கு கிளம்பிட்டோம். வர்காலாலேருந்து ஜடாயு போகிற வழி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். இப்படி தனியாக பைக்கில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு மாதிரி பீஸாகவும் ஜாலியாகவும் இருக்கும். நாங்கள் போகிற வழியிலே எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். மயோன் பர்த்டேக்கு அவன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் ஜடாயு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே நாங்கள் ஜடாயு போகிற வழியில் ஒரு சிவன் டெம்பிள் இருந்துச்சு. அங்கே போய் மயோன் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் ஜடாயுக்கு கிளம்பிட்டோம். நான் இங்கே போய் ஃபைனலாக நாங்கள் ஜடாயும் ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங்கில் போய் பைக்கை நிறுத்திட்டு நம்ம டிக்கெட் எடுக்கிறதுக்காக கவுண்டருக்கு முன்னாடி வந்துட்டோம். இங்கே ரோப் கார் அப் அண்ட் டவுனுக்கு பர் பர்சனுக்கு வந்து 550 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸு வந்து 90 cm அபோவ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஃபுல் சார்ஜ் பண்ணுறாங்க. மயோன் வந்து 100 cm அபோவ் இருந்தான். ஸோ அவனுக்கும் ஃபுல் சார்ஜ் 550 rupees பண்ணாங்க. நீங்கள் ஸ்டெப்ஸில் போகணுன்னா அதுக்கு 350 rupeesலேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஹை. ஸோ நீங்கள் வந்து பெட்டர் ரோப் கார் சூஸ் பண்ணுறது தான். நாங்கள் போகிறப்ப லைட்டாக ரெய்னியாக இருந்துச்சு. ஹெவி ரெயினாவோ லைட்னிங்னாவோ ரோப் கார் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி இன்கேஸ் ரோப் கார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சந்தனம் உண்டாகுது கோயிலில் சாமி கும்பிட்டோம்ல. நெக்ஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்த டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு நம்ம ரோப் காரில் போகிறதுக்காக ஒரு ரூமில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அங்கே டாய் ஷாப்பும் இருக்குது. நமக்கு வேணும்னா அங்கே நம்ம டாய்ஸும் வாங்கிக்கலாம். வேணும்னா அவனுக்கு ஒரு டாய்ஸ் அங்கே வாங்கிக்கிட்டான். மயோனோட ஃபஸ்ட் டைம் ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் இது அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்றதை பார்க்குறதுக்காக நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தோம். சரியா இருக்கு.
ஃபைனலாக நாங்களும் ஜடாயுக்கு மேலே ரீச் ஆகிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரீச் ஆனதும் நம்ம வாங்கிட்டு வந்த டாய்ஸை வச்சு மேலே விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஜடாயுவை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாகவும் நல்ல எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. நாங்களும் அதையெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் அதை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். மேலேயே ஃபுட் கோர்ட் இருக்குது. நமக்கு தேவையான ஜூஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம மேலே வாங்கிக்கலாம். வாட்டர் ஃபெசிலிட்டியும் மேலே இருக்குது. நான் என்ன நினைச்சேன், ஜடாயு மேலே நின்று கீழே உள்ள வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீனிஷாகவும் அழகாகவும் இருக்கும். நாங்கள் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்பவே சடனாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட்லி மயோனோட எல்லா பர்த்டேக்குமே மழை வந்துடும். கரெக்டாக இங்கேயும் மழை வந்துருச்சு. மயோனும் அந்த மழையில ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். வா 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 பாக்குறாங்க வா மயன் பாக்குறாங்க வா நாங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சேம் டிக்கெட்டை காமிச்சு ரிட்டர்ன் ஆகிட்டோம். கீழே உள்ள கெஃபிட்டேரியாவில் நாங்களும் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நாங்களும் ரிட்டர்ன் ஆகிட்டோம். வர்காலாவோட நார்த் கிளிஃபில் ஜனார்த்தனன்ற ரொம்ப பழமையான கோவில் ஒன்று இருக்குது.
ஸோ தம்பியோட பர்த்டே அன்னைக்கு நம்மளும் அந்த கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜடாயுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நார்த்து கிளிஃப் வந்துட்டோம். எல்லா ஊர்லேயும் ஒரு பழமையான கோவில்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி வர்காலாவில் ஜனார்த்தனன் டெம்பிள் வந்து 2000 இயர் வந்து ரொம்ப பழமையான டெம்பிள். ஸோ இந்த கோவிலுக்கு மயோனை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி தான் ஈவினிங் இந்த டெம்பிளுக்கு நாங்கள் விசிட் பண்ணோம். ஜனார்த்தனன் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே ஐயப்பன் டெம்பிள் இருக்குது. ஸோ நாங்கள் அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மழை ஜாஸ்தியாக இருந்தனால நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து ரூம் வந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். மயோனோட பர்த்டேக்கு ஓடியம் பீச் ரெசார்ட்டில் கேக் கட்டிங்க்கு வந்து டேபிள் புக் பண்ணியிருந்தோம். பட் ஹெவி ரெயின்னால் அவ்வளோ தூரம் போக முடியல. அது நம்ம தங்கியிருந்த ரூம்லேருந்து ரெசார்ட் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அதனால் நாங்கள் கேக்கை வந்து எங்களோட ரூம்க்கே சென்ட் பண்ண சொல்லிட்டோம். ஸோ ரூமில் கேக் கட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெயின்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நார்த்து கிளிஃபில் ஒரு ரெசார்ட்டில் கேண்டில் லைட் டின்னருக்காக நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். டின்னர் எங்கே போகிறோம்? மயோன் பர்த்டே. ஃபைனலாக நாங்களும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.